நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். Book of Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டறிய உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட பேசுங்க. வசனத்தின் ஆழத்தை, வசனத்தின் ரகசியத்தை, வசனத்தின் மறைபொருளை, வசனத்தின் வெளிப்பாடுகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே கற்றுத்தர வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய அடியார்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. சகாயம் செய்கிற கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் நீரே அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ரைட். மனிதர்கள் ஆகிய நாம் எல்லாருமே பேசக்கூடியவர்கள். ஆமேன். பேசாதவங்க யாராவது இருக்கிறோமா? பேசுறோம் இல்லையா? இந்த பேச்சுக்கள் பல வகையான பேச்சுக்கள் இருக்கிறது. அதில் இங்கே நீதிமொழிகள் எழுதினதான சாலமோன் சொல்லுகிறார், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். என்ன அர்த்தம்னா, யாராவது நம்ம இடத்துல கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுகிற அந்த விதம், அதை குறித்து இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு கோபத்தோட ஒரு எரிச்சலோட பேசுறாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட அதை விட நம்ம ஃபோர்ஸா பேசினா என்ன ஆகும்? எச்சா கோபம் வரும், நெருப்பத்திக்கும். ஆனா மெதுவா, அதாவது சாந்தமா வார்த்தைகள் ஒரு பொலைட்டா, ஒரு ஜென்டிலா நம்ம பேசும் பொழுது என்ன ஆகும்? அப்படியே கோபம் ஆஃப் ஆயிரும். அப்படி பேசணும், அதான் பைபிள் சொல்லுது. சரிங்களா? ஆக மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரத்தை மாற்றும். இன்னைக்கு என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. சொல்றது, வீட்டுக்காரு ரட்சிக்கப்படாத சகோதரன் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் பார் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த 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 வார்த்தைகளுடைய ஃபோர்ஸ் அது மாறணும்னா என்ன செய்யணும்? நம்ம பிஹேவியர், நம்ம ஆன்சர் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்கணுமா, கேட்கிறவர்கள் பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளாக இருக்கணுமா, சாந்தமாய் மறு உத்தரவு கொடுக்கணுமா. நம்ம இடத்துல கேட்கறவங்க எப்படி கேட்கணும்? எப்படி சாந்தமாய். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பழகிட்டோம்னா அநேக விபரீதங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ கோபத்தோட யாரோ நம்ம இடத்துல பேசணும், அவங்களுக்கு மேல நம்ம கோபப்பட்டு பேசணும், என்ன ஆகும்? இன்னும் அவங்க கோவப்பட்டு பேசும், இன்னும் நம்ம பேசுவோம். பேசி பேசி என்ன ஆகும்? டெம்பர் இழந்துருவோம். அதாவது கோபம் என்ன செய்யும்? சண்டையை பிறப்பிக்கும். சண்டை பல விபரீதங்களுக்குள்ள போயிடும். ஆக சமாதானமா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கோபத்தை தவிர்க்கணும். கோபப்படுத்தவும் கூடாது. சில பேர் மற்றவங்களுக்கு கோபப்படுத்தி பார்ப்பாங்க. எதையாவது அவங்கள சொல்லி 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 டார்ச்சர் பண்ணி பேசி சும்மா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கோபப்படுத்தி விட்டுருவாங்க. இருக்காங்களா அந்த மாதிரி? ஆமேன். அப்போ இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ல பிராக்டிக்கலா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. உதாரணமா வாகன ஓட்டிகள் பொறுமையே இருக்காது. எல்லாம் முந்தி அடிச்சுட்டு போகணும் தான் போவாங்க. எங்க போறோம்? ஏதோ ஒரு வேலைக்கோ ஒரு காரியமாக போறோம் இல்லைங்களா? அந்த போய் சேர்றதுக்கு பத்திரமா போய் சேரும். அதுக்குள்ள போட்டிகள், வாக்குவாதங்கள், முந்துறதுல அதெல்லாம் பொறுமையா போகும் பொழுது என்ன செய்யலாம்? நம்ம
சமாதானமாக போகலாம். சரிங்களா? ஆக ஒரு வாகனத்துல ஒரு வாசகம் இவ்வாறு எழுதியிருந்தது. முதல்ல ஒரு ஐயா கார் ஓட்டிட்டு இருந்தாரு. அவருடைய காருக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருந்தது. இந்த ரோட்ல தான் அந்த கார் அதிகமா போகும். நிதானம் நித்திய நிம்மதி அப்படின்னு எழுதியிருக்கும். நிதானம் நித்திய நிம்மதின்னு எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்? நிதானமா இருக்கும் பொழுது, நிதானமாய் பதில் சொல்லுகிறவன், யோசித்து பதில் சொல்லுகிறவன் நிம்மதியா இருக்கலாம். சரிங்களா? எப்பொழுது நிம்மதியா இருக்கலாம். நமக்கு தேவை நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல் லைஃப் இல்லையா? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கிறார். ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க? பரபரப்பா திரிகிறாங்க. அப்ப கோபத்தை நாம் தணிக்க வேண்டுமானால், கோபத்தை மாற்ற வேண்டுமானால், நம்மோடு சண்டையிட நினைக்கிற மக்களுக்கு நம்ம பேசுகிற விதங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னார், அவருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் வெளியூருக்கு போய்விட்டார். அப்பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் அந்த ஆலயத்தில் எங்க உங்க பாஸ்டர், அவரை கூப்பிடுங்க இப்பவே, இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறார், ஆச்சா போச்சா என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டு பேசி ஒரே பிரச்சனை ரகலை. இப்போ அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுறேன்றாருன்னு, நீங்க எங்க இருக்கிறீங்க, இப்பவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஊழியக்காரர் சாந்தமா சொல்றாரு, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கிறேன், போயிட்டு நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறேன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அவர் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் அமைதியா விட்டார், ஸ்தோத்திரம் விட்டார். இப்படி அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளார 2 போலீஸ்காரங்க உள்ள வராங்க சர்ச்சுக்குள்ள. என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த உள்ள உட்கார்ந்து இருக்கிற நபர் பைக்கை நடு ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டார். பார்த்ததையும் அவர் இருந்த கோபம், அவர் இருந்த பேச்சுக்கள் எல்லாம் பார்த்து, அவர் பைக்கை நடு ரோட்ல நிறுத்திக்கிறத பார்த்து என்ன செஞ்சாங்க, அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் இந்த போலீஸ்காரங்க அந்த நபர்கிட்ட பேசும் பொழுது, அந்த உள்ள உட்கார்ந்து இருக்கிற நபர், வாக்குவாதத்துக்காக வரணும்னு வந்த நபர் அவங்ககிட்டயும் அதே ஃபோர்ஸா பேசியிருக்கிறார். அப்ப என்னாச்சு, அந்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கர கோபம் நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பாஸ்டருடைய சாந்தமான ஆன்சர் என்னாச்சுங்க, ஒரு கோபக்காரனோட அவர் போராடவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த பாஸ்டருக்காக போராடி அந்த கோபக்கார நபரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி விட்டார். இது நடந்த ஒரு சாட்சி, நடந்த ஒரு சம்பவம். அதை ஒரு ஊழியக்காரர் சாட்சியாக சொல்லும் பொழுது நான் கேள்விப்பட்டேன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் ரொம்ப ரொம்ப அவசியம். மோசே பற்றி படிக்கும் பொழுது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மோசே எப்படி இருந்தார்னா, சகல மனிதருக்குள்ளே மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 12:3. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தான். அல்லேலூயா. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு படிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்மளை பத்தி சொல்ல முடியுமா, ரொம்ப சாந்த குணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியாது. அப்போ தேவ பிள்ளையே மோசே ஒரு நல்ல சாட்சி பெற்றிருக்கிறார். மோசே குறித்து நிறைய சொல்லலாம். சாந்த குணம் உள்ளவர், அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவர். எப்படி உண்மை உள்ளவர்? பணிவிடைக்காரனாய் உண்மை உள்ளவராய் இருந்தார். சரிங்களா? 6 லட்சம் ஜனங்களை நடத்துறாரு. எல்லாம் 6 லட்சம் புருஷர்கள். பிசைடு தட், அதுக்கு அப்பாற்பட்டு ஸ்திரீகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்தணும்னா என்ன வேணுங்க? சாந்த குணம் வேணும். நம்ம வீட்டில் 4 பேரை வச்சு நடத்த முடியல.
சில வீட்டில் கத்திக்கிட்டே இருப்பாங்க, அங்கே போகாது இங்கே வராது அதை பண்ண. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சீர்காழி வரைக்கும் போனோம். அந்த ஊருக்கு போகும்போது நாங்கள் ஏறுற அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு குடும்பம் வந்து ஏறினாங்க. அதில் 2 வாலிப பசங்க, ஒரு புருஷன் ஒரு மனைவி. இந்த புருஷன் என்ன எல்லாத்தையும் கமாண்ட்மெண்ட்டே இருக்கிறார் பசங்க, டே ஏறிப்படு, மேலே எல்லாம் கண்ணை முடி தூங்கு. அவனுக்கு பெரிய பசங்க, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிறானுங்க. ஆனால் கமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவன் எங்கே இறங்கி கீழே போனான்னு எங்கே போகிறான் அப்படின்றாரு. விடவே இல்லை, நோய் பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போதான் யோசிச்சு, இங்கேயே இப்படி பேசுறாருன்னா வீட்டில் சில பேர் பாருங்க அப்படி சும்மா கத்திட்டே இருப்பாங்க, ஓயாம கத்திட்டே இருப்பாங்க. அவனே இவனே அங்கே போறியா அங்கே போறியா. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கிருபையை கேட்கணும். ஆண்டவரே சாந்த குணத்தை கொடுங்கப்பா. ஆமென். அதாவது அந்த சாந்த குணம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கோபக்காரர்கள் என்ன செய்யலாம்? நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு முடியும். அல்லேலூயா. ஆக இனிய சொற்கள் நம்ம வாயில் என்ன இருக்கணுங்க? இனிய சொற்கள் இருக்கணும் இல்லையா? கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதாவது மெதுவான ஆன்சர் உக்கிர கோபத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை அப்ப சொற்கள் எப்படி இருக்கணும்? நல்ல சொற்களாக, நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். இதே நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:24 படிங்களா. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? இனிய சொற்கள். எப்படிப்பட்ட சொற்கள்? இனிய சொற்கள். அதிலே என்ன சொல்றாரு பாருங்க, இனிய சொற்கள். இனிப்பு, இனிய இனிமையான வார்த்தைகள். இனிய சொற்கள் எப்படி இருக்குமா? தேன் கூடு போல ஒழுகும். தேன் கூடு நிறைஞ்சா என்ன செய்யும்? அதை ஒழுக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இனிய சொற்கள் எப்படி இருக்குங்க? தேன் கூடு போல ஒழுகும். அந்த இனிய சொற்களை ஜனங்கள் விரும்பி கேட்பார்கள். அன்றைக்கு இப்போ நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேச்சில் என்ன பார்க்குறாங்க? நல்ல அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் இருக்கிறத ஜனங்க கேட்குறாங்க. அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த சொற்பொழிவாளர்களுக்கு பல நாடுகளில் கூட்டம் புக் ஆகுது. நிறைய மீட்டிங்ஸ் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்ட சொற்பொழிவாற்றுகிற மக்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு கருத்து, ஏதாவது டாபிக் கொடுத்து பேச வைக்கிறாங்க. காரணம் என்ன? வாயில வருகிற வார்த்தைகள் அறிவுபூர்வமான வார்த்தைகள், ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள், மனுஷரை உற்சாகப்படுத்துகிற தட்டி எழுப்புகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அது இனிய சொற்களாக மாறிவிடுகிறது. அது தேன்கூடு போல என்ன செய்யுமா? ஒழுகும். ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். ஆத்துமாவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், எலும்புகளுக்கு ஒரு நல்ல மருந்துன்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ட்ட என்னத்தை கேட்கணுங்க? இனிய சொற்களை கேட்கணும். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாருங்க? கிருபை பொருந்தின வார்த்தைகள், கேட்கிறவர்கள் பிரயோஜனப்படக்கூடிய வார்த்தைகள், சாந்தமான மறு உத்தரவு கொடுக்கிற வார்த்தைகள். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசி, இனிய சொற்களை நம்ம பேசும் பொழுது அந்த சொற்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, இனிய சொற்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆக நல்ல வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கும் ஒரு சமாதானம், மற்றவர்களுக்கும் ஒரு சமாதானம், கேட்கிற மக்களுக்கும் ஒரு பிரயோஜனத்தை அது கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது பாருங்க 18வது வசனம் படிங்களா. அதாவது 15 நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். என்னதுங்க? கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். எழுப்புகிறான் என்ன அர்த்தம்? படுத்திருக்கிறவன் எழுப்புற மாதிரி, சரிங்களா? கோபக்காரன் சண்டையை
எழுப்புகிறான், சண்டையை வர வைக்கிறான், சண்டை உண்டாக்குறான். நிறைய பேர் பாருங்க சண்டைக்கே தெரிவாங்க இல்லையா? நம் நாட்டில் என்ன செய்யறாங்க, சண்டை விட்டு பார்க்கறாங்க. கோழி சண்டை, சேவல் சண்டை, அப்புறம் ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, என்ன சொன்னீங்க, மாடு சண்டை. இதுல பணம் கட்டி என்ன செய்யறாங்க, வெட்டு கட்டி இந்த கோழி ஜெயிக்கும், இந்த சேவல் ஜெயிக்கும், இப்படி எல்லாம் ஓடுது. ஆக ஆண்டவர் எதை விரும்புற, சண்டையை கோபக்காரனோ சண்டையை எழுப்புகிறார். சும்மா இருக்கிறவனுக்குள்ள சண்டை வந்துடும். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா சமாதானத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. சமாதானமாக நாம் வாழ வேண்டுமானால் என்ன இருக்கு, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும். இந்த சொற்கள் இனிமையான சொற்களாக இருக்கணும். குடும்பத்திலேயே பாருங்க, நம்ம பேசும் பொழுது ஒரு கணவன் கோபப்பட்டால் மனைவி சாந்தமாய் பதில் சொன்னால் என்ன ஆகும், அங்கே அந்த கோபம் தனியும். ஆனா அவர் பேசுறதுக்கு மேல நம்ம பேசின என்ன ஆகும், அங்க சண்டை கிளம்பும், சண்டையை எழுப்புகிறோம். ஆக அப்படி இராதபடிக்கு என்ன செய்யணும், சமாதானத்தை நாம் விரும்பி சமாதானத்தை நாம் நாடி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல என்ன இருக்கணுங்க, ஒரு இனிமை காணப்பட வேண்டும், ஒரு சாந்தம் காணப்பட வேண்டும், ஒரு நல்ல கிருபை பொருந்தின வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகரை உருவாக்குகிற, அநேகருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாய் இருக்கும் இல்லையா? திருக்குறள்ல கூட ஒரு குறள் இவ்வாறு சொல்லுகிறது என்னவென்றால், அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாக ஆறுமே ஆறும், ஆனால் நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படின்னு என்ன, நெருப்புல சுட்டா கூட என்ன செய்யணுமா, அது புண்ணு ஆறி போயிடும். ஆனா வாயின் வார்த்தையில காயப்படுத்தியாச்சுன்னா அது என்ன செய்யாது, ஆறாது. அது ஆறாம இருந்தோம். அப்ப வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? ஆமென். ஆக நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படி ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆக பவுல் அழகாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னிடத்துல கேட்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லுமா, சாந்தமாய் பதில் சொல்லுன்னு சொல்றார். அல்லேலூயா. வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும்ன்றார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசி பழகும் பொழுது அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயலாக அது மாறிவிடும். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கூட நம்ம படிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, அடக்குகிறவனோ புத்திமான். சரிங்களா? சொற்களின் மிகுதி. சில பேர் என்ன செய்வாங்க, ஓயாம வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க. சொற்களின் மிகுதி, பேசிட்டே இருப்பாங்க. அந்த சொற்களின் மிகுதியில என்ன செய்யாதான், பாவம் இல்லாமற் ஏதோ கூட்டி குறைச்சு பேசுவாங்க, ஏதோ பொய் சொல்லுவாங்க, ஏதோ சில காரியம் என்ன ஆகும், அங்க உள்ள வந்துடும். அப்ப என்ன ஆகும், அது பாவமாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து என்ன செய்யணுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம பேசுற வார்த்தைகளை குறித்து நாங்க கணக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு சொல்லலாம், என் வாய் நான் பேசுறேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த வாயின் வார்த்தைகளை கூட என்ன செய்யணுமா, கணக்கு ஒப்புவிக்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆக நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளை பேச. சும்மா வளவளன்னு செய்யக்கூடாது, பேசிட்டே இருக்கக்கூடாது. சில வேளை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்பா போதும்பா கொஞ்சம் நிறுத்துன்ற சொல்ற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு அதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஜவு போடுறாங்க பாருன்றாங்க இல்லையா? என்னதுங்க, ஜவு மிட்டாயெல்லாம் இழுக்கு என்ன செய்யும், அது வந்துட்டே இருக்கும்.
இல்லையா? அந்த மாதிரி சும்மா இழுத்துட்டே இருப்பாங்க, அதுவும் ஆகாது. சரிங்களா? அடுத்தது சில பேர் என்ன செய்யறாங்க, பிளேடு சும்மா போர் அடிக்கிற வார்த்தைகள், அருவியான வார்த்தைகள் இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பேசாம நம்முடைய வாயின் வார்த்தையை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு நல்ல மதிப்பு. நிறைய பேர் பேசி பேசி வாயினால் என்ன செய்யறாங்க, கெட்டு போறாங்க. ஏதோ லூஸ் ஸ்டாக் விட்டுருவாங்க, அதை பிடிச்சுக்குவாங்க. அதை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அதை வச்சு காரணம் காமிப்பாங்க. ஆக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக பேசாம இருக்கிறது நல்ல. சில விஷயங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. அதுவும் பலவந்தனான மனுஷர்கள், துன்மார்க்கமான மனுஷர்கள் இருக்கும் பொழுது நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவானா. அல்லேலூயா. மூடன் கூட எப்படியா, ஞானவானை போல் இருப்பான். ஆகவே ஒரு ஆங்கில பழமொழி இவ்வாறு சொல்லுகிறது, பிஃபோர் யூ ஸ்பீக் ஒன்ஸ் திங்க் டுவைஸ். ஒரு முறை பேசுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்கன்றார். யாருக்கும் அந்த யோசிக்கிற ஒரு பழக்கமே இல்லை. எதுக்கு, ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம், அதனால என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பழக்கம் இல்லை. எடுத்த பேசணும், அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இல்லாதபடி என்ன செய்யணுங்க, நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். யாரிடத்துல இருந்தாலும், யாரிடத்துல நம்ம பேசினாலும் அந்த வார்த்தைகள் கிருபை பொருந்தனா இருக்கணும். அந்த வார்த்தைகளை பொறுத்த நமக்கு மதிப்பு. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோமோ அதை வச்சுதான் நமக்கு மதிப்பு உண்டு. சும்மா வளவளன்னு பேசுறது என்ன ஆகும், போச்சுரா இங்க இந்த ஆள் வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சது நேரமே. சிலர் ஐயோ இந்த ஆளா அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தைகள்னால நம்ம மக்கள் என்ன செய்யக்கூடாது, எடை போட்டுற கூடாது. சில பேர்லாம் பேசும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இடத்துல பேசினா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. ஆமென். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாய் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மெதுவான பிரதியுத்திரம், மெதுவா ஆன்சர் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஞானமாய் ஆன்சர் கொடுக்கிற பிள்ளைகளாக, சாந்தமாய் ஆன்சர் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, எதிராளி எவ்வளவு பெரிய கோபக்காரனாய் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி, அல்லேலூயா, நமக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடும் சொற்களை நாம் என்ன செய்யணும், விட்டு விட்டு, ஆமேன், நல்ல இனிமையான வார்த்தைகளை, ஆமேன், நல்ல வார்த்தைகளை அதாவது பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளை பேச நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல நம்ம இப்படி காணப்படும் பொழுது என்ன ஆகும்னா, மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் என்ற அந்த ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஒரு நாள்ல வந்துடாது, ஒரு நாள்ல வந்துடாது. என்ன செய்யணுங்க, நிறைய அதுக்காக பிராக்டிஸ் பண்ண நிறைய நாட்கள் ஆகும். இதை நம்முடைய சிந்தையில எழுதணும், நம்முடைய இருதயத்தில் எழுதணும். அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவப்படுத்தும் பொழுதுதான் ஆமன் இப்படியெல்லாம் போக போகதான் என்ன செய்ய முடியும், அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம வர முடியும். அப்போ 2 வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச நம் ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் நாமமும் மகிமைப்படும். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்றால், சாந்தமாய் ஆன்சர் கொடுக்கணும். அதே போல கடும் சொற்களை விட்டு சாந்தமாய் இனிமையான சொற்களை பேச பழகி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அநேக இடங்களிலே நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை குடும்பத்தில், சபையிலே, சமுதாயத்தில் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். இதற்கு உதாரணமாக மோசே
ஒரு பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்குள்ள அவருக்கு எத்தனையோ பெரிய வேலைகள், பொறுப்புகள் எல்லாம் இருந்தது. அவைகளுக்கு மத்தியில் எப்படி இருந்தாராம்? மிகுந்த சாந்த குணமுள்ள மனுஷனாய் இருந்தார். அல்லேலூயா. அதை போல நம்ம காணப்படும் பொழுது நம்மை குறித்தும் பின் நாட்களில் சொல்லப்படும், இந்த சகோதரி, இந்த சகோதரன் நல்ல சாந்த குணமுள்ளவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வசனங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.